நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நாளிலும் கூட தேவ கிருபை நாள் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த ஜாஷ்வா டிவியின் மூலமாக சந்திக்கத்தக்க தேவன் தந்த பெரிய கிருபைக்காக தயவுக்காக நான் நன்றி சொல்கின்றேன். இந்த நாளிலும் கூட சமாதானம் இல்லாதபடி அநேக ஜனங்களே, அநேக உற்றார் உறவினர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் சமாதானம் வேண்டுமென்றால் தேவன் செய்த தயவு, கிருபை, பாதுகாப்பு, எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்தாரே, அப்படிப்பட்டதை நாம் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு தேவன் தந்த அந்த நன்மையானதை நாம் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் வீட்டிலும் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட ஜாஷ்வா டிவி சுரண்டை, ஜாஷ்வா டிவியின் மூலமாக உங்களை அனைவரும் மீண்டுமாக சந்திப்பதற்கு நான் கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக நான் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஜோசப் ராமசாமி. தேவ சமாதான சபை, ராஜபாளையம் தெற்கு பொன்னகரம். தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமை தோறும் மாலை 7 முதலாக 7:20 வரையிலும் செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை தருகின்றார். அதற்காக நன்றி. இதை நீங்கள் அநேகர் பார்ப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். அவைகளில் சத்தியத்தை நான் வளரும் பொழுது நல்ல ஒரு மேன்மையை கிருபை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு சொல்லி முடியாத ஈவு என்பதை பார்க்கின்றோம். அநேக காரியங்களே தேவன் நமக்கு செய்திருக்கின்றார். அதாவது செய்தியின் தலைப்பு தேவ ஈவு என்பதை பார்க்கின்றோம். சொல்லி முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை, அநேக காரியங்களை தேவன் செய்தார். ஆனால் தேவ ஈவு என்ற விசுவாசத்தோடு நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். ஆரம்ப நாட்களில் 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய நாட்களில் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகின்றேன். நான் சிறு வயது முதலாக அருமையான வடக்கன்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கிறது வடக்கன்குளம். அங்கு அநாத ஆசிரமம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்கூல் இன்னும் இருக்கிறது. நான் படிக்கக்கூடிய நாட்களில் 4ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது 4-5 படிக்கும்போதெல்லாம் 250 ஜென்ஸு, 250 லேடிஸ், ஒரு 500 பேர் படித்து வந்தார்கள். அதை முற்றிலுமாக அருமையான அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பிள்ளைகளை அப்படியாக உற்றார் உறவினர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜனங்களை தாங்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு அநேக காரியங்களில் அந்த துறைமார்கள், ஆங்கிலேயர்கள் இன்னும் அதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வேலையில் வருமானத்தை அவர்கள் வேர்வை சிந்தி நான் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அநேகர் அதை ஒன்று சேர்ந்து அதை தாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த 4ஆம் கிளாஸ் நான் படிக்கக்கூடிய நாட்கள் வரும்பொழுது என்னோடு படித்த 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சகோதரன் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஸ்டோர் ரூம்பு, அது அங்கே உள்ள சூழ்நிலை பார்க்கும்பொழுது படிப்பு, சாப்பாட்டு செலவு, உடை, துணிமணி, தங்குமிடம் எல்லாம் அனைத்தும் இலவசம் என்பதை நான் திட்டவட்டமாக அந்த வேதாகம அடிப்படையில் வேதாகமத்தை வைத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை தந்தார். அந்த நாளில் அந்த ஸ்டோர் ரூமில் போய் ஒரு பெரிய கருப்பட்டி எடுத்து வா எப்படின்னு அந்த சகோதரன் சொல்லும் பொழுது, அவன் 9ஆம் கிளாஸ், என்னுடைய பெரிய பையன் அல்லவா, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, அப்போது நான் திருட்டு பட்டம் ஆகிவிடுமே என்று நான் எவ்வளோ சொன்னேன். அநேக நேரங்களில் எனக்கு துன்புறுத்தி இருக்கின்றார். நான் சொல்லக்கூடிய பொருள் எதனாலும் இப்போ எடுத்துகிட்டு வந்துடு, கிச்சனில் உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஒரு நாள் என்ன செஞ்சார் என்றால், அந்த காலங்களில் லெட்டின் கொஞ்சம் அகலமாக இருக்கும்.
கோப்பை 2 பக்கம் கால் வைக்கக்கூடிய நிலைகள் இருக்காது. அந்த காலங்களில் ஒரு ரவுண்டாக இருக்கும். லெட்டின் கிட்டத்தட்ட 15 அடி உயரம் இருக்கும். அநேக ஆண்டுகளாக இல்லக்கூடியது. அது 2 கையும் என்னுடைய 2 கையும் பிடித்து கீழே இறக்கி விட்டார். அந்த சகோதரன் கீழே இறக்கி விட்டு, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டால் நீ எழும்பி வேலையை உணர்ந்து விட்டுருவேன், கேட்கலை சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னா அப்படியே விட்டுருவேன் அப்படிங்கிறார். பயந்துட்டேன். சரி என்னை வெளியே விடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் என்ன சொல்லலோ கேட்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை வெளியே விட்டார். வெளியே விட்டு நிமிஷத்தை சொல்கிறாரு, அந்த ஸ்டோர் ரூமில் எல்லாருக்கும் பொருளாக இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமில் அந்த வடக்கங்குளத்தில் அந்த ஸ்கூலில் கருப்பட்டி இதுகள்லாம் இருக்கும். அதை 1 கிலோ இருக்கும் ஒரு கருப்பட்டி. அதை எடுத்து வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். அவன் கூட படிக்கக்கூடிய ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய சகோதரன், நான் 4ஆம் கிளாஸ் படிக்கேன். பல முறை எனக்கு இப்படி ஒரு தொந்தரவு கொடுத்தார். ஆனால் நான் என்ன செஞ்சேன், வெளியே விட்டதுமே ஓடி போய் சீக்கிரமாக எடுத்து வந்து கொடுத்துட்டு அப்படி சொல்லாத அப்படின்னாப்புல. என்னுடைய வயசு இப்போ 63ஆவது. என்னுடைய ஆரம்ப காலங்களில் 9 வயசில் நடந்த சம்பவங்கள் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவ ஈவு அதில் இருக்கிறபடினால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். வெளியே என்னை விட்டதுமே நான் நேர பிரின்ஸ்பாலை போய் ஓடுனேன். அப்போ அவர் சொன்னார், எப்படியாவது எடுத்து வந்துடுவான் கருப்பட்டியை நம்ம சொன்ன பிரகாரம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் நேர போய் பிரின்ஸ்பாலை போய் பார்த்து இந்த மாதிரி நடக்க ரொம்ப நாளாக எனக்கு நெருக்கத்தை கொடுக்காதியான்னு சொன்னேன். பிரின்ஸ்பால் கூப்பிட்டு அவருக்கு நல்ல கண்டிஷன் பண்ணினார். எந்த பையனுக்கும் எந்த தொந்தரவும் அவர் கொடுக்கல. அது பெரிய தேவ ஈவு. அவன் 2 கையும் விட்டாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் அன்றைக்கே சிக்கலாக இருக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே. முருங்கை மரங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் அந்த முருங்கை மரத்தை வெட்டியெல்லாம் ஒதுக்கி போடும்போது அது கொஞ்சம் காம்பவுண்ட் செவத்துலேருந்து அங்கிட்டு போடணும், குப்பை மேட்டில் போடும்போது அந்த பச்சை மரமாக எருத்து அடிக்கு பக்கத்தில் ஹெச்டி லைன் போய்கிட்டு இபி லைன். கொஞ்சம் கவனம் தர இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியாக சாட்சிகளை சொல்ல போக வேண்டும் என்றால் அநேக சாட்சிகளை நீங்களும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். ஆனால் அனைத்திலும் விடுவித்தது தேவ ஈவு. படிக்கும் காலத்தில் 10 காசை நான் முழுங்கிட்டேன். என்னை யாருமே காப்பாற்ற ஆள. தேவனை நோக்கி நான் முறையிடும் பொழுது என்னுடைய தாய் இருந்தும் அதற்கு முன் வரவில்லை. அவருடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அது கண் கலங்கின ஒரு சாட்சி. என் தாயிடத்தை நான் கேட்கும் பொழுது பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் துட்டு முழுங்கிட்டேன். அந்த ஐயா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட அந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, உங்கள் பையனுக்கு அந்த துட்டு இறங்கிடும் அப்படின்னு. அவங்க போன பிறகு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நான் வாழைப்பழம் வாங்கி தரமாட்டேன். நம்ம வீட்டில் 8 பேர் இருக்காங்க, நான் என்ன வளர்க்க முடியல, எப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. நான் கண்ணீரோடு போய் மீண்டும் அந்த ஆள்கிட்ட சொல்லும் பொழுது கடை கூட்டு போய் ஒரு பழம் 12 காசு, 24 காசு கொடுத்து 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பழம் சாப்பிடும்போதே இல்லை இறங்கிடுச்சு. அது தேவ ஈவு. முழுங்கினேன், மூச்சை திணறுது, ஏர் போகலை, ஒன்றுமே செய்ய முடியும், இளைப்பான நிலையில் இருக்கேன். அந்த வாழைப்பழம் இன்னொரு நபர் மூலமாக தேவன் தந்தபடினால் அந்த உடனடியாக உயிர் பிச்சை தேவன் தந்தார். சொல்லிக்கொண்டே போகலாம். சில காலங்களுக்கு முன்பாக ராஜபாளையத்தில் ஐயனார் கோயில் தண்ணி மழை நிறையா இருக்குன்னு நல்ல தண்ணி உழுதுன்னு குளிக்க போயிருந்தோம். எஸ்டி ஜாவா. அந்த ஜாவாவில் நானும் அருமையான பாஸ்டர் ராஜன், அதாவது ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் போயிட்டு வரும்போது பாருங்கள், கொஞ்சம் கவனக்குறைவாக ஸ்பீடில் வரோம். ஒரு டேர்னிங் பாயிண்டில் ஒரு பாலம், அந்த பாலத்தை திருப்பங்களையும் ஒரு நிமிஷத்தில் அந்த பள்ளத்தில் விழுந்து அநேகர் இறந்துருக்காங்க. நான் தப்பிக்கப்பட்டேன். தேவ கிருபை, தேவ ஈவு. உடனே சடன் பிரேக் விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் முன்னோட்டிய பிரேக் போட்டு கொஞ்சம் நிதானமாக வரத்தக்க தேவன் கிருபை தந்தார். தேவ ஈவு. அதுவும் கூட சாதாரண விஷயங்கள் அல்ல. அநேக ஆக்சிடெண்ட்டுகள். நத்தத்தில் நான் பேக்கரியில் வேலை பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் 9 மணிக்கு மேலெலாம் லைனுக்கு ரொட்டியை கொண்டு சைக்கிளில் ஒவ்வொரு ஏரியாவாக கொண்டு கொடுக்க சொல்லுவாங்க. திருவங்கடம் சொல்லி பக்கத்தில் ஊர் இருக்கும். நத்தம். அந்த இடத்துல டைனிங் திரும்பும்போது ஸ்பீடாக இத்தனை மணிக்குள்ளே வந்தால் தான் மறுபடியும் ரொட்டியை வெட்டி கட் பண்ணி உருட்டணும். அவ்வளோ வேலையில் இருக்கிறனால வருஷா போட்டு வந்துருப்பா அப்படின்னாங்க. என்னுடைய சொந்த சித்தப்பா தான். எனக்கு அருமையான தேவச்சரமயம். ஸ்பீடாக போயிட்டு வருஷா போட்டு ரொட்டியை உருட்ட வரணுமே அப்படின்னு போகும்போது எதுக்கு ஒரு 3 பக்கம் ரோடு, நான் நேராக போகும்போது ஸ்லோ பண்ணி போகணும். அங்கேருந்து ஒரு கார் வந்தனால அடித்து எவ்வளோ தூரத்துக்கு என்னை தூக்கி போட்டு ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருச்சு. இந்த பக்கம் எனக்கு வந்து அந்த வயசுலேயே இந்த தையல் போட்டார்கள். அப்போ என்னுடைய தகப்பனாருக்கு வேறு ஒரு நாள் தெரியப்படுத்தி லெட்ரு போட்டு, அந்த காலங்களில் ஃபோன் தொடர்பு கிடையாது. அப்போது என்னுடைய தகப்பனார் கேட்கும் பொழுது இந்த அளவுக்கு சூழ்நிலை நடந்திருக்கு, அது இந்த இடத்துல வெட்டு விழுந்து
காயமெல்லாம் ஆகி தையல் போட்டிருக்காங்களே தெரியப்படுத்தலையா அப்படின்னு சொல்லும்பொழுது என்னுடைய சொந்த சித்தப்பா சொல்லுகின்றார், எனக்கு அருமையான தேவை சொன்னமே, உன்னுடைய பையனை பற்றி நீ கவலைப்படுற, என் சைக்கிளே போச்சு, இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இது உண்மை. நீதி விசாரிக்கிற தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக நான் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய சைக்கிள் போச்சு, சைக்கிள் புது சைக்கிள், அது ரிப்பேர் ஆகி பெண்ட் ஆகி போச்சு, உன் பையனை குறிச்சே நீ சொல்லுது அப்படின்னு தான் போராடுதாங்க. மீண்டும் அந்த இடத்துல நான் வேலை பார்க்கல, ராஜபாளையம் போகத்தக்க தேவன் கிருபை தந்தார். இப்படியாக பலவிதமான சாட்சிகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் தேவ கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டில் ஒரு சின்ன வீடு கட்டலான்னு நினச்சி, ஒரு ரோடு ஷாப் கட்டலான்னு நினச்சி பொன்னோட்டத்தில் கட்டிகிட்டு இருக்கும்போது அதில் இரத்த வெறியன் பாம்பு இருந்துச்சு. செங்கல் அடிக்க ஒரு 3 நாள் ஆகுது. உடனே அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஃபாரஸ்ட் மூலமாக. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை. ஆனால் அவைகளெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டுமென்றால் தேவ ஈவு தேவ கிருபை நமக்கு வேண்டும். அநேக பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்களை நம்ம கடந்து வர்றோம். ஆனால் தேவ ஈவு அதுக்குள்ளாக இருக்கும் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இப்படியே நாட்கள் கடந்தது. வேதனையோடு நிந்தனையோடு தேவன் செய்த ஒவ்வொரு எண்ணி முடியாத தேவ ஈவு தேவன் நமக்கு தந்திருக்கின்றார், எனக்கு தந்தார். 1998ஆம் ஆண்டில் நான் குடியிருக்கக்கூடிய அந்த பொன்னவரத்தில் இடம் சிம்பிளானது, 10 அடி தான் அகலம். அப்போ பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது. எங்களுக்கு வருங்காலங்களில் இடம் காணாதே அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கிருபையில் ஒரு சொற்பமான ரேட்டில் ஒரு இடம் வந்துச்சு. அதில் 110 kV டவர் ஊனியிருந்தாங்க, ஈபி டவர். உயரம் ஒரு 70 அடி இருக்கும், அகலம் 17 அடியில் அந்த 7 கம்பி போகும். அதில் வீடு கட்ட முடியாது, சப்ளையும் தரமாட்டாங்க. ஆனால் ஏதாவது பேக்கரி இருக்கிறதுனால அந்த விரவை தான் போட்டு வச்சுக்கிடுவோம், ஒரு மாடு வீடு வாங்கி வளர்த்துக்கிடுவோம்னு நினச்ச அந்த நோக்கத்தோடு 1988 வாங்கியிருந்தேன் 5 சென்ட் இடம். நாட்கள் கடந்தது. தேவ சமூகத்தில் அநேக நாட்களை நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த இடத்துல ஏதாவது சிம்பிளாக ஒரு சென்ட் லைன் போகாமல் இருக்குது, அதுலேயாவது நாங்கள் ஒரு சாய் பெறக்கூடிய வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. இப்படியே செபித்த நாட்கள் உண்டு. அந்த பெரிய கிருபை நாள் 2003ஆம் ஆண்டில் அந்த டவர் முற்றிலுமாக இயற்கையாகவே அதை அப்புறப்படுத்தி விட்டார்கள். எனக்கு மட்டுமல்ல, அநேக இடங்கள்லேருந்து வேட்டப்பெருமாள் லைன்லேருந்து வரக்கூடிய லைனை டோட்டலாகவே அகற்றி விட்டார்கள். எந்த செலவோ எந்த இதுவும் அல்ல. ஆனால் அது தேவ ஈவு. நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியை, கர்த்தர் செய்த சாட்சிகளை மற்றவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். நாம் எத்தனை ஆபத்துகளில் பாதுகாக்கப்பட்டோம், எத்தனை எதிரிடத்தில் நாம் தப்பித்தோம் என்று நம்முடைய மனசாட்சி நம்மளை சொல்லும். செய்தியின் தலைப்பு தேவ ஈவு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று லேயாள் மகிழ்ச்சியுடன் சொல்லுகிறாள். அநேக லேயாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஜீவ தண்ணீரை தரும் இயேசு. நீ தேவனுடைய ஈவை யோவான் 4ஆம் அதிகாரம் 29, 30 பார்க்கும். இந்த அருமையான இந்த வசனத்தில் அந்த சமாரியா ஸ்திரீ இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஈவு அந்த ஊரில் எல்லாத்தையுமே அதை பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் தேவ ஈவு, தேவன் நமக்கு தந்த அந்த ஈவை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ஈவாக காணப்படுகிறது. எப்படி வாழலாம், அது விசாலமான பாதை, அது முடிவோ சமாதானம் இருக்காது என்பதை பார்க்கின்றோம். தேவ ஈவு, கிருபையினாலே வரக்கூடிய தேவ ஈவு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே இந்த உலகத்திற்கு கிடைத்த ஈவு என்பதை திட்டமாக தெளிவாக நாம் சொல்ல முடியும். கர்த்தருடைய ஈவு என்றால் அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் கடந்து வரத்தக்க தேவன் கிருபை தருகிற தேவனாக இருக்கின்றார். தேவன் அருளி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்குறோம். சொல்லி முடியாத ஈவு, சொல்லியே முடியாது, அதுக்கு தீர்மானமே கிடையாது, முடிவே கிடையாது. ஈவு, தேவனுடைய ஈவு இல்லை என்றால் நான் வாழ முடியாது என்பதை பார்க்கணும். கர்த்தர் நமக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, எனக்காக மட்டுமல்ல, அந்த தேசத்திற்காக மனிதர் எல்லா ஜனங்களுக்கும் எல்லாருடைய ஜனத்தினுடைய பாவத்தையும் நீக்கும்படியாக தன்னை சிலுவையில் அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். இது தேவனுடைய ஈவு, நம் முயற்சி அல்ல, நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் அல்ல, தேவ ஈவினாலே தேவ கிருபையினாலே ஆகும் என்பதை பார்க்கின்றோம்.
யாக்கோபு 1:17 பார்க்கும்பொழுது பூரணமான வரம் நன்மையான எந்த ஈவும் தேவ சமூகத்திலிருந்து வரும் என்பதை பார்க்கின்றோம். 1 பேதுரு 4:10-11 நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பலவிதமான கிருபையுள்ள ஈவு, பலவிதமான கிருபையுள்ள ஈவு என்பதை பார்க்கின்றோம். நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும், பெரியோர்களும் சகோதரியும் பெற்றோரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கேட்கும் பொழுது இந்த வயது வரையிலும் ஏதாவது ஒரு சாட்சி, நாம் காப்பாற்றப்பட்டோம், அது தேவ ஈவு. நம்புங்க, காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் காப்பதற்கு ஒரு ஆள் வேண்டுமே, அது இயேசு கிறிஸ்து என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். என்னுடைய அனுபவ சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அநேக இக்கட்டுகள், எழும்ப முடியாத ஒரு நிலைகள் காணப்பட்டது உண்மைதான். ஆனாலும் கூட அது தேவ ஈவு என்னை தப்பிக்க வச்சது. மீண்டுமாக இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய கிருபை தேவ ஈவு எனக்கு தந்தது என்பதை திட்டமாக நான் சொல்ல முடியும். 1 பேதுரு 4:10-11 பார்க்கும் அருமையான வார்த்தை. நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட வரங்கள் பற்பல கிருபை நல்லவனைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்பதை பார்க்கின்றோம். நல்லவனாக தேவன் அன்புள்ள தேவனாக ஜீவித்தார். இன்னும் அன்புள்ள தேவனாக நம்மளை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அந்த தெய்வீக அன்பு சினம் கொள்ளாது, கோவப்படாது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வரும், உதவி செய்யும், அது சினம் கொள்ளாது என்பதை பார்க்கின்றோம். அருமையான அந்த வசனம் பார்க்கும் பொழுது நல்ல ஈவை பெற்றுக்கொண்ட லேயாளை குறித்து நாம் பார்க்கின்றோம். நல்ல ஈவை பெற்றுக்கொண்ட லேயாள். 2வது பார்க்கும் பொழுது சமரியா ஸ்திரீயுடைய ஈவை அருமையான பெற்றுக்கொண்டாள் என்பதை பார்க்கணும். தேவ ஈவை, இயேசு கிறிஸ்துவின் ஈவை பெற்றுக்கொண்டபடினால் அவர்கள் அந்த இடத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்க கிருபை தருகிறதே. அநேக கிரியைகளை அந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த சமரியா ஸ்திரீ தன்னுடைய வந்த வேலையை அவர்கள் பார்க்கவில்லை, தேவனுடைய வேலையை செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். குடத்தை கொண்டு வந்தார்கள், உண்மைதான். தண்ணி எடுப்பதற்காக வந்தார்கள், உண்மைதான். ஆனால் அதை தண்ணீர் எடுத்து நிரப்பி வீட்டுக்கு கொண்டு போனார்களா அல்ல என்றால் இந்த சரித்திரத்தில் அப்படி அல்ல. இந்த வேத வசனம் நாம் பார்க்கும்போது அப்படி அல்ல. அநேகரை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தினார்கள் என்பதை, அந்த ஊருக்குள்ளே போய் ஒரு தீர்க்கதரிசியை காண்கின்றேன், என்னுடைய திட்டவட்டமான அனைத்து வெளிப்பாடையும் சொன்னார் என்று அந்த திட்டம் காணப்பட்டது அந்த சமரிய ஸ்திரீக்கு. உடனடியாக அந்த கூட்டத்தில் எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார்கள், ஒரு ஆறுதல் அடைந்தார்கள். அது பெரிய ஈவு. தனக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஈவை பயன்படுத்த வேண்டும் என்பதே தெய்வ திட்டமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வாழும் பொழுது தெய்வீக திட்டம் என்ன என்பதை புரிந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றினார். சந்தோஷமாக இல்லை, வேதனை, நெருக்கம், பாடு, நிந்தனை, போராட்டம், நெருக்கமான பாதை. இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனாலும் சிலுவையில் கொடூரர்கள் அறிந்தே ஆக வேண்டும் கொடூரமான தண்டனையை கொடுத்தார்கள். தேவ திட்டம் இதுதான் என்பதை தெரிந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். விலக முடியும், அதை மாற்ற முடியும். ஆனால் தேவ ஈவு என்ன என்றால், தீர்க்கதரிசிகள் முன்பாக உரைக்கப்பட்ட இந்த வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் ஜீவன் உள்ளது, அது நிறைவேற வேண்டும் என்பதே தேவ திட்டம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில் பிறப்பார், அவருடைய ஊழியங்கள் இப்படி காணப்படும், பிறக்கும் பொழுது இவள் எதிர்ப்புகள் வரை எல்லாம் எழுதப்பட்ட பின்பாக இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கருமையான தேவச்சனமே, தேவ திட்டம் இல்லாதபடி, தேவ ஈவு இல்லாதபடி இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது, வாய்க்காது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது வித்தியாசமான பாதைகளை தேவன் வளைந்து கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். வேறுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சமரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது நல்ல ஈவை நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் சந்தோஷமாக சமாதானமாக அநேக ஜனங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன் என்ற விசுவாசம் காணப்பட்டது. அவருடைய உயர்வு அவர்களோடு செல்லவில்லை, அவருடைய உயர்வே தேவன் தந்த கிருபையை, தயவை, ஈவை பிறருக்கும் சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் ஜெயத்தின் மூலம் நாம் அனைவருக்கும் கிடைத்த கிருபையான ஈவு. மரணத்தை சந்தித்தார், மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார், ஆனால் உயிர்த்தார், ஜீவிக்கின்றார். இயேசு விடுவிக்கின்றார் நம்மளை ஒவ்வொருவரையும். ஜீவிக்கின்ற தேவன், விடுதலை தருகின்ற தேவன். நீ விசுவாசா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதை பார்க்கின்றோம்.
தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நாள் முதலாக தேவனிடத்தில் நாம் பிறந்த தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் நாம் எந்த நாளில் பிறந்தோமோ அந்த நாளில் நாம் பிறந்த நாட்கள் முதலாக இந்த வரையிலும் இதுவரையிலும் எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருப்போம். எண்ணி முடியாத ஈவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. அந்த எண்ணி முடியாத ஈவு யார் மூலமாக வந்தது? தேவ திட்டம். உங்களையும் என்னையும் தேவன் முன்னக்கூட்டியே தெரிந்து கொண்டார். அவர் பேர் அழைத்த தேவன், தேவ திட்டத்தை நிறைவேற்றின தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். சில நேரங்களில் நாம் வெட்கப்பட்டு போனது போல தெரியும், ஆனால் அதை மாற்றுகின்ற ஜெயம் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். ஜெயகிறிஸ்து முன் செல்கிறார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? துதிக்கின்றோம் ஐயா. சர்வ வல்லவரே, நேற்றும் என்றும் என்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம். காருணியம், இரக்கம், தயவு, அன்பு, ஆளுகை இதை பார்க்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் சமாதானத்தையும் கிருபையும் தந்து எத்தனை ஈவுகளை நீங்கள் தந்திருக்கின்றீர்களோ அந்த ஈவுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக உமக்கு சாட்சியுள்ள ஒரு ஜீவிக்க ராஜா நன்றி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது ராஜா நன்றி. தேவ ஈவு என்பதை பார்க்கின்றோம். தேவ அநேக காரியங்களை எங்களுக்கு செய்த ஈவுக்காக தயவுக்காக நன்றி. கிருபையும் நன்மை எங்களை தொடர வேண்டும் என்று பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் தொடர வேண்டும் என்று இயேசு நாமத்திற்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி ராஜா.